ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. Thank you பார்வதி. நல்லா இருக்கு பண்றேன். நிஜமாவே நான் இவ்ளோ கேவலமாடா இருந்தேன். நீ அதுக்கும் மேல இப்ப யாரு கத்திட்டு இருக்கா? முடிய துப்ப மணியா வேற சொல்லுமா பாஸ் பேசும்போது லிவிங் ஹாலுக்கு வாங்கனா ஒருத்தர் கூட வந்து நான் பார்த்ததே கிடையாது. கத்திட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது உங்களுக்கு தெரிய வேணாமா? லவட்டிட்டு போறேன். நல்லா இருக்கு உங்க ஓவர் ஆக்டிங். நீங்க ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்கீங்க பார்வதி. என்னமா பேசுறா ஏதாச்சும் பண்ணுங்க. லவட்டிட்டு போறேன். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 32 அண்ட் எபிசோட் 33 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சாண்ட்ரா போயிட்டு கேமரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்ல ஒரு ஆளை சேர்த்துக்க சொன்னீங்கல்ல, அதை நான் பிரஜனை தான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை நான் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா விக்ரம் கிட்ட போனாங்க. இங்க பாருங்க, என் டீம்ல ஒரு ஆளை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு திவாகர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா வேலை ஒழுங்கா செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விக்ரம் பார்த்தாப்ல சரி ரைட்டு மாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பரவாயில்லையே இவ்வளவு சிம்பிளா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கூடவே சாண்ட்ரா வீணாவையும் சேர்த்தே மாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்க, ஒரு ஆள்னா ஓகே, ரெண்டு பேர்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே ஒரு ஆளையே மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விக்ரமும் போயிட்டாப்ல. நீங்க யாராவது மாத்தி விட்டுடுங்க, எனக்கு முடிஞ்ச வேணாமே மாத்தி விட்டுடுங்க. இல்லங்க ஒருத்தர் தான் மாத்த முடியும். அந்த விக்கல்ஸ் விக்ரம பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கிளவரான மைண்ட். யாருக்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ திவாகர் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சே பேசணும்ல. இங்க பாருங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பண்ண குக்கிங் டீம் வந்து கிளீனிங் டீம் வந்துரு. ஏன்னா குக்கிங் டீம்ல கொஞ்சம் வேலை ஃபாஸ்டா நடக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. நீயும் வந்து கிளீனிங் டீம் வந்துட்டனா வேலை ரொம்ப கம்மி தான், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா உனக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும்னே, நான் பாத்துக்கிறேன், நானே முன்னாடி வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாப்ல. ஆனா திவாகர் என்ன சொன்னாப்ல, நாளைக்கு ஒரு நாள் தானே நான் குக்கிங் டீம்லயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே விக்ரம் விடாம முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாப்ல. இங்க பாருங்க, நீ கிளீன் டீம் வந்தனா வேலை கொஞ்சம் கம்மினே, அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணலானே அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி எப்படியாச்சும் அந்த மனுஷன் அதுக்குள்ள கவுத்திரலாம்னு ட்ரை பண்ணாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் திவாகர் எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க, நாங்க ஒரு சர்விங் தான் பண்றோம், இப்போ போய் துஷார மாத்ததுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எனக்கு மாறுறதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ஒர்க் என்ன தெரியுமா, சர்வ் பண்றது மட்டும் தான். இப்போ போய் துஷார மாற்றம்ன்றது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. சாண்ட்ரா கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க்கை ஃபர்ஸ்டா விக்ரம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. விக்ரமும் கன்வின்ஸ் ஆகி போய் திவாகரை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் திவாகர் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் பிளான் வந்து சொதப்பிருச்சா. ஆனாலுமே சாண்ட்ரா விடல, மறுபடியும் விக்ரம் கிட்ட போயிட்டு இது 24/7 டாஸ்க், நான் எப்படி உழைக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இதை வட்டி எமோஷனலா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. 2 குக்கர் தூக்கிட்டு இருக்கேன், யாருமே ஹெல்ப்புக்கு வரல. இவர் என்னமா சொல்றாரு, வியானா குட்டி நீ கொண்டு போய் கொடுமா, அப்பதான் உனக்கு ஸ்டார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு ஸ்டார் கொடுக்குது, நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாடு மாதிரி, எனக்கு தான் அந்த ஸ்டார் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு ஸ்டார் தேவைதான், ஏன் தெரியுமா வினோ, மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். ஆமா கண்டிப்பா. அப்புறமா செக் அவுட் பண்ண பிரியங்கா மறுபடியும் செக் இன் பண்ண உடனே 50 பேரும் ஓடி போய் பயங்கரமான வெல்கமிங்லாம் பண்ணிருந்தாங்க. ஏன்னா யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஸ்டார்லாம் கிடைக்கும். அதனால எல்லாருமே சேர்ந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. அந்த பேக்கை யார் தூக்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜெண்டெல்லாம் போட்டுருந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா போயிட்டு கிச்சன்ல ஓப்பன் இருந்த கவுண்டரை க்ளோஸ்டுன்னு மாத்தி விட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு பிரியங்கா வர கேட்குறாங்க, என்ன இது க்ளோஸ்டு 24/7 தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல தெரியாம மாறிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி வச்சுட்டு ஓப்பன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சாண்ட்ரா மட்டும் என்ன சொல்றாங்க, நான் தான் இங்க ஹெட் செஃப், நான் சொல்றேன் க்ளோஸ்டு அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கிட்ட பேசிட்டு இருந்த உடனே வியானா வந்து சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாண்ட்ராவும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் குழப்பம் பண்ணி எங்கேயாச்சும் யாரையாச்சும் மாத்தி விட்டுறலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நேரா விக்ரம் போய் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் தானே ஹெட் செஃப், நானே வந்து ஃபயர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேம் அது எதுக்கு மேம் அப்படின்ற மாதிரி விக்ரமும் எவ்வளோ கேட்டு பார்த்தாப்ல. ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் ஃபயர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சரி பண்ணுறேன்னா பண்ணுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் சொல்லிட்டாப்ல. நேராக உள்ள போயிட்டு வியானா திவாகர் 2 பேரும் வெளியே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து வியானா செம்மையாக கடுப்பாகி, என்னையா மேனேஜர் நீ, அவங்க பாரு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள உள்ள விட்டு எங்களை வெளியே நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வியானா ஒரு பக்கம் விக்ரம் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்பரா இல்ல, நம்ம வந்து தப்பா பேசுறாங்க, அது क्वेश्चन பண்ணல. ஆக மொத்தல ஹோட்டல் டாஸ்க்னு ஒன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த டாஸ்க்ல என்ன பண்றது அப்படிங்கிறது கண்டஸ்டன்ட்ஸ்க்கு குழப்பமா இருக்குதோ இல்லையோ, பிக் பாஸ்க்கே பயங்கரமான குழப்பம் போல இருக்கு. அதுல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க, கெஸ்ட்டை கூட்டு வந்து கெஸ்டையும் குழப்பி விட்டாங்க, கடத்த சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்னு உள்ள கொண்டு வந்து கடத்த மொத்த டாஸ்கையும் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாண்ட்ரா பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையா பண்றாங்களா இல்ல வந்து டாஸ்க்குக்காக பண்றாங்களா, அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் உண்மையான குற்றச்சாட்டா இல்ல வந்து நல்லா வேலை பார்த்தவங்களையும் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி
டாஸ்க்குக்காக சொல்றாங்களா, அதை பார்த்து ஏன் மத்தவங்க எல்லாம் ட்ரிகர் ஆகாம இருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுது. என்னோட எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு, நான் ஃபயர் பண்ணிட்டேன். அண்ட் பிக் பாஸ் சாண்ட்ரா கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க்ல மொத்தமா 3 பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாப்ல. அதுல ஒன் ஆஃப் தி பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தரை ஃபயர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிருப்பாப்ல. அதை வந்து சாண்ட்ரா ஏன் மத்தவங்கள பண்ண வச்சுக்கிட்டு நானே ஹெட்செப் தரேன், நானே ஃபயர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி திவாகரை ஃபயர் பண்ணிட்டு வந்துட்டாங்களா. பட் இவங்க என்னதான் ஃபயர் பண்ணாலும் இவங்க ஃபயர் பண்ணதை மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும்ல. இவங்க மேனேஜர் சொல்லும்போது மேனேஜர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதாவது ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு ஓகேவாவும் இல்ல, நீங்க ஃபயர் பண்ணாலும் நீங்க கொடுத்த ரீசன் எனக்கு ஓகேவா இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. மேனேஜர் எனக்கு கரெக்டான ரீசன்ஸா தெரியலக்கா, ரீசன் கரெக்ட்டா இல்லையா இல்லக்கா. அதுக்குமே சாண்ட்ரா வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட, ஓ அப்படியாப்பா நான் சொல்ற ரீசன் உனக்கு ஓகேவா இல்லையா, சரி ஓகே நீ திவாகருக்காக ஃபைட் பண்றியா பண்ணிக்கோப்பா, நீங்க தான்ப்பா ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விக்கல்ஸ் விக்ரம் கரெக்டா ஒரு பாயிண்ட மென்ஷன் பண்ணிட்டாப்ல. நீங்க சொல்ற ரீசன் எனக்கு ஓகேவா இல்லக்கா அப்படின்றத ஓப்பனாவே சொல்லிட்டு, அண்ட் கூடவே இப்போ நீங்க இந்த டாஸ்க்ல மறுபடியும் ஜாயின் பண்றேன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க, இல்ல குவிட் பண்றது உங்க இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே சாண்ட்ரா வந்து நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் கிளம்பிட்டாப்ல. அண்ட் உள்ள வந்து இங்க பாருங்க அவங்க போயிட்டாங்க, அவங்கள விட 12 மடங்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு பிரமாதமா சமைச்சு காட்டுறோம், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. எல்லாரும் ஓகே சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கரேஜ் எல்லாம் பண்ணாங்க. நாளைக்கு ஃபுட் 12 மடங்கு நல்லா இருக்கும். ஓகேண்ணே, ஷுவர்ண்ணே. அப்புறமா வழக்கம் போல காலை 8 மணிக்கு வேக்கப் சாங் எல்லாம் போட்டு விட்டோன்னே அப்படி பேரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்தாங்களா. அப்போ வினோத்தை வந்து கெஸ்ட் 3 பேரும் கூப்பிட்டு இவங்களுக்கு காலைல போட்ட பாட்டு பிடிக்கலையா, ஒரு தாலாட்டு பாட்டு ஒன்று பாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாட சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லும் போது மஞ்சரி என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, பாட்டு தானே பாட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வினோத்தை கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பட்டுருந்தாங்க. அவங்கெல்லாம் ஹோட்டல் ஸ்டாஃப், நீங்க கெஸ்ட் தானே தவிர்த்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்குலாம் இவங்களுக்கு உரிமை இருக்குதான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி கொஞ்சம் ரூடா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. கடத்துல வந்து வினோத் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம மனுஷன் பாட்டு பாட்டு பாடிட்டு தான் இருந்தாப்ல. அதுக்கப்புறமா பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீங்க ரம்யா கிட்ட போய் இந்த பாட்டு பாடுங்க, கனியை பார்த்து இவண்டி உன்னை பெத்தான்ற பாட்டை பாடுங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து அமிச்சாங்க. அந்த மனுஷனும் பல்ல கடிச்சிட்டு போயிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தம் இந்த ஹோட்டல் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன ரோல், அந்த ரோலை புரிஞ்சுதான் அவங்கவுங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. நாங்க எப்படியாச்சும் இந்த டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே சுவாரஸ்யமா இருக்குதான்னு சொல்லி கேட்டா பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எவண்டி உன்னை பெத்தா 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 கையில கடிச்சா செத்தா செத்தா. அதுக்கப்புறமா வெளியே குசு குசுன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து யூனிஃபார்ம் போடாம சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கெஸ்ட் 3 பேரும் பார்த்துட்டு ரம்யாவை கூப்பிட்டு வச்சு என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ரம்யா அப்படியே பயந்து நட்டிங்கி போய் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்பவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவா அது வேற ஒன்றும் கிடையாது, ஹெட்செப் வந்து சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்களோட டீம்ல திவாகரனே சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிறதுனால அவங்களை வேலையை விட்டு தூக்க சொன்னாங்களாம். ஆனா வந்து மேனேஜர் தூக்கல அப்படிங்கிறதுனால அவங்க வேலையை விட்டு குவிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவங்க கிட்ட கன்வே பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு என்னது இது சாண்ட்ரா யூனிஃபார்ம் போடாம இங்க சுத்திட்டு இருக்காங்க, எம்ப்ளாயியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க எம்ப்ளாயி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எம்ப்ளாயி இல்லாட்டா ஏன் உள்ள விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் அந்த எம்ப்ளாயை கூப்பிட்டு போயிட்டு நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பார்வதி இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்ப சாந்த சுரபியா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் ரொம்ப காமா கரெக்டா பேசுற மாதிரி சாண்ட்ரா கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க வந்து எக்ஸ் எம்ப்ளாயியா இருந்தீங்க, இப்போ நீங்க எம்ப்ளாயி இல்ல, அப்போ உங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துடணும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதாவது வழக்கமா பார்வதி எந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த டேக்ல வந்து சாண்ட்ரா ஒரு பக்கம் பார்வதி கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்க்கும்போது மனநிறைவா இருந்துச்சு. அதாவது நீ என்ன பண்ற அப்படிங்கிறது உனக்கே காமிச்சாதான் உனக்கு புரியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை சாண்ட்ரா நல்லாவே கையாண்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்வதிக்கு மிரர் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. இல்லங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டது கொடுக்காத பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ட்ரெஸ் எல்லாம் நவுட்டிட்டு போலான்னு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நவுட்டுறது இட்டுறது சரி சரி பேசுங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அது பார்வதி விடக்கூடிய வார்த்தையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வழக்கமா பார்வதி எல்லார்கிட்டயுமே போயிட்டு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல பயங்கரமா கொஞ்சி கொஞ்சி பேசுற மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையை சாண்ட்ரா பார்வதிக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதையும் நீங்க லவுட்டிட்டு போறீங்க, போறியோ கவுத்துட்டு போறியோ. அந்த வழக்கமா பார்வதி கிட்ட யாராச்சும் இந்த மாதிரிலாம் பேசினா உடனே களத்துல இறங்கி பயங்கரமான வீடெல்லாம் கிட்ட ஆரம்பிப்பாங்கல்ல. ஆனா இப்ப பாருங்க எதுவா இருந்தாலும் நான் லீகலா பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேரா கேமரா கிட்ட போயிட்டு பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சாண்ட்ரா வேலையை விட்டு நின்னுட்டாங்க, அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தாதான் வேற ஒரு எம்ப்ளாயி கொடுக்க முடியும், ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அங்கேருந்து வந்துட்டாங்க. என்ன உனக்கு யூனிஃபார்ம் தானே வேணும், நான் கொடுத்துறேன், ஆனா என் டவலை எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்களே கெஸ்ட்டுக்கு அதை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட் காதுல விழுற மாதிரி கத்தி சொல்றாங்க. என்னோட டவல் என்னோட குவில்ட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டவல் குவில்ட்டா? சோ இங்க சாண்ட்ரா சொன்னதை கேட்டு மஞ்சரியோ அப்படிங்க எனக்கு கொடுத்தது யூஸ்டு டவலா, ஏதோ
ஃப்ரெஷ் டவல் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க, அது அவங்க டவல்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு இல்ல அவங்க சும்மா சொல்றாங்க, அவங்க வேலையை விட்டு நின்ற கடுப்புல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கொடுத்தது ஃப்ரெஷ் டவல் தான், இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத டவல் தான் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிருந்தாங்க. கடைசியில் அதை எடுத்து பார்த்தா சாண்ட்ரான்னு அதுல பேரே எழுதி வச்சிருக்கு. என்னங்க அவங்க பேரே போட்டு டவல் வந்திருக்கு, நீங்க என்ன யூஸ்டு டவல் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, இல்ல எல்லாருடைய பேர் போட்டு டவல் வரதான் செய்யும், ஆனா சிலது வந்து யூஸ்டு, சிலது வந்து நான் யூஸ்டா இருக்கும், உங்களுக்கு கொடுத்தது வந்து யூஸ் பண்ணாத டவல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. 100% இந்த டவல் நான் உங்களுக்கு கொடுத்தது குட் டவல் தான். ஃப்ரெஷ் டவல் தானே. அண்ட் சாண்ட்ரா எம்ப்ளாயிஸ் கிட்ட பிரச்சனை பண்ணது போக கெஸ்ட் கிட்டயும் சேர்ந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்ப விக்ரம் வந்து இந்த பாருங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தாப்ல. ஆனாலுமே சாண்ட்ரா சம்பளம் தர மாட்டேன்னு சொல்றீங்க, அப்ப கெஸ்ட் கிட்ட தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி விட்டா ஹச் ஹச் அப்படிங்கிற மாதிரி தும்மிட்டு இருந்தாங்களா. அதை பார்த்து விக்ரம் செம்மையா டென்ஷனா, இங்க பாருங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, அதனாலே கொஞ்சம் வெளியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸ்க்காக நீங்க வெளில தான். அண்ட் சாண்ட்ரா எதுக்காக இதெல்லாம் வாலண்டரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களை தவிர்த்து பிரஜனுக்கு தெரியும். திவ்யாக்கு இந்த மேட்டர் தெரியாது இல்லையா. ஆனா திவ்யா நினைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்காக தான் சாண்ட்ரா இந்த அளவுக்கு இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து தேங்க்ஸ் சாண்ட்ரா, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாண்ட்ரா உனக்காக நான் ஏதாச்சும் பண்ணணுமா இல்லையா, தேங்க்யூ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க திவ்யா. இங்க திவ்யா கொடுக்குற ரியாக்ஷன் அப்படின்னு இதே மாதிரி தான் நான் சொல்லும் போது எவனுமே என் பேச்சை கேட்காம நான் கத்துறேன் கதறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமா சேர்ந்து என்ன பயங்கரமா கார்னர் பண்ணி என்ன மேனேஜர் பதவியில இருந்தே தூக்கிறீங்களா. இப்போ உங்களுக்கு வரும்போது மட்டும் குத்துது கொடையுதுங்கிறீங்களா, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி ஆடான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நேத்து நடந்ததுக்கும் இன்னைக்கு நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து நடந்தது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கா நடந்தது. அதுல யாருமே வாலண்டரா வந்து எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்காக சாண்ட்ரா வாலண்டரா ஒரு சீனை கிரியேட் பண்ணி பண்றாங்க. அதுல விக்ரம் அடி வாங்குறாப்ல. பூதான் எல்லாருக்கும் லவ் யூ தேங்க்ஸ். அப்புறமா பார்வதி போயிட்டு சாண்ட்ரா கிட்ட, இங்க பாருங்க நீங்க யூனிஃபார்ம் போடாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சாண்ட்ரா, அப்ப என் சம்பளத்தை கொடுங்க மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க நீங்களா தான் வேலையை விட்டு நின்னீங்க, நீங்களா இந்த சம்பளம் கொடுக்க முடியும், வெளியே வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, வெளியெல்லாம் வர முடியாது மட்டும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் பயங்கரமான ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அதை யாருக்கிட்ட பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. பார்வதி கிட்ட பண்ணும்போது நமக்குமே மனநிறைவா தான் இருந்துச்சு. என்ன காரணம்னா பார்வதிக்கே பார்வதியை பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பார்வதி இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமா சாண்ட்ரா அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டு போய் நிறுத்துறாங்க. பார்வதிக்கே எப்படி இருக்குன்னா, அப்ப இவ்வளவு நாளா நம்ம இவ்வளவு கேவலமாவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தோம், அதனாலதான் அவங்க பேர் ட்ரிகர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவங்க கண் முன்னாடி நிறுத்துறாங்க. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க சாண்ட்ரா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே குவிட் பண்ணீங்க, குவிட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி? ஒரு பக்கம் சாண்ட்ரா கொடுத்திருக்கிறது வந்து சீக்ரெட் டாஸ்காவே இருந்தாலும் அந்த சீக்ரெட் டாஸ்கை இவங்க முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ளாயிஸ்க்குள்ள வந்து பேசி அவங்களுக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் உருவாக்கி இதுல வந்து யாரையும் ஃபயர் பண்ண வைக்கிறது, ஸ்வாப் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். பட் இவங்க வந்து நிறைய கெஸ்ட் கிட்டே இன்வால்வ் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட இருந்துச்சு. இப்போ கூட கெஸ்ட் கிட்ட போயிட்டு சொல்றாங்க சட்னியில முடி கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு போட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து மஞ்சரி என்னது இப்படி கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தீபக் டாப்ல என்ன ஆச்சுன்னா, இல்ல அவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதனால நடந்த உண்மையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சட்னிலாம் முடி கிடந்துச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தீபக் டிஸ்கஸ்டிங், இது அவங்களுடைய பேட் சைடை காட்டுற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா மஞ்சரி வந்து சரி ஓகே அவங்க சொல்றாங்க, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொய்யான்னு தெரியல, பட் வாட் இஃப் அது உண்மையா இருந்ததுன்னா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கு. அண்ட் விக்ரமும் மேனேஜரா முடிஞ்ச அளவுக்கு அகிம்சையை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தாப்ல. ஆனா சாண்ட்ரா அடங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வன்முறை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுடைய திங்ஸை எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. உடனே சாண்ட்ராவும் நானும் வன்முறை இறங்குவேன், என் திங்ஸ் மேல கையை வச்சீங்க அப்படின்னா நான் கெஸ்ட் மேல கை வைப்பேன், கெஸ்ட் எல்லாம் இந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பங்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு ரூம் குள்ள போயிட்டாங்களா. அதனால என்ன பண்ணாப்ல விக்ரம் வந்து அமித் கிட்ட அந்த ரூமை வந்து லாக் பண்ணுங்க, ரெண்டு பக்கம் லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க, உங்களை வெளியே வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அமித்தும் போயிட்டு டோரை லாக் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தாப்ல. அப்ப அந்த டோரை வந்துட்டு படா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனாவசியமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில விடுங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் குதர்க்கமா இருக்கும்போது வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அதை மீறி இவங்க 4 பேரும் உள்ள போயிருக்காங்க, எல்லாம் ஓகே தான். இந்த 4 பேர்ல அமித் கொஞ்சம் பாவம் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் டீசன்சி மெயின்டைன் பண்ணக்கூடிய மனுஷன் மாதிரி இருக்காப்ல. டாஸ்க் அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நேர்மையா விளையாடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடிய மனுஷனா இருக்காப்ல. அதை மீறி அவர் வந்து நிறைய இடத்துல அசிங்கப்படுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாகவும் இருக்கு, நிறைய இடத்துல உடஞ்சி அழுகவும் செஞ்சிடறாப்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மனுஷன் தேவையில்லாம இந்த சீசன்ல வந்து மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் பிக் பாஸுக்கே வாய்ஸ் கொடுத்த மனுஷன் கடத்துல அவர் வாய்ஸ் கேட்க விடாம அழுக வச்சுட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா இது வரைக்கும் பண்ணது கூட ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மஞ்சரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பாடு கிட்ட வந்து அச் அப்படிங்கிற மாதிரி தும்முன உடனே அதை பார்த்து மஞ்சரி என்ன இப்படிலாம் பண்றாங்க, எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாண்ட்ரா கொஞ்சம் எல்லை மீறி போனாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திவ்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து நான் இதுதானே சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கெஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க, போறதுனா போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரவீன் கேட்டாப்ல யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாங்கிறதெல்லாம் கேமரா ரெஜிஸ்டர் இருக்கும், நான் இவ்வளவு சொல்லியுமே நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமே வெளியே வராம ஒளிஞ்சிட்டு இருக்கான்ல அவன் வெளியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே துஷார் வந்து நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா வந்துட்டாப்பா வாப்பா தைரியமா ஒத்துக்கிட்டான்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து உங்களோட பிரச்சனை இருந்துச்சு அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே திவ்யா என்ன கேட்டாங்கன்னா என் கூட பிரச்சனை இருந்தா கெஸ்ட்டை வெளியே போக சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்க, அதுக்கப்புறம் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லுவீங்களே சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மார்க் பண்ண, அதை பார்த்து திவ்யா பயங்கரமா டென்ஷன் என்னது இது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் இந்த வீட்டில் வாய்ஸ் அவுட்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பா திவ்யா கிட்ட பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் போல இருக்கு. திவ்யா கிட்ட மட்டும் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு துஷாருக்கு இங்கே தான் தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்ததுல யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ துஷார் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு யூஸ் ஆயிருக்கு. அப்புறமா பிக் பாஸ் வந்து சாண்ட்ரா கிட்ட இந்த சீக்ரெட்டா சொல்லும்போது சொல்லியிருந்திருப்பாப்ல நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் இப்பயுமே திவ்யா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் கிட்ட சொல்லிருக்காங்க இங்க பாருங்க நான் எதையுமே நியாயப்படுத்துறதுக்காக வரல, இங்க நடக்கிறத வச்சு தான் பேச முடியும், அது மட்டும் இல்லாம நீங்க கத்துறீங்க ஒழுக்கம் இல்ல ஒழுங்கா இல்ல இதுக்காகலாம் நான் உள்ள வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது இல்லையேமா உள்ள வரும்போது ஸ்டேஜ்ல இவங்க யாருக்குமே வந்து டெக்கோரம் இல்ல டிக்னிட்டி இல்ல டிசிப்ளின் இல்ல இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு தான் உள்ளே போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னியேமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தங்களை மட்டும் ஒதுக்கிட்டு விளையாடுற கேம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப தர்புஷ்டி ஸ்டார் மட்டும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஆரம்பிச்சோன்னா இங்க பாரு என்ன வாட்டர் மெலன் சப்போர்ட் பண்ணி வரியா நீ இப்ப சப்போர்ட் பண்றீ நேத்து ஏன் பிரச்சனைக்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்குமே கமருதீன் நியாயம் இருந்தா சப்போர்ட் பண்ணிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே நியாயத்தை பத்தி நீ பேசுறியா, ஒரு ஷோல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாத நீ எல்லாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் கமருதீன் வாயை வந்து அடைச்சு விட்டாங்க. ஆனா திவ்யா இவ்வளவு தூரம் கத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துக்கு துஷார் வாய்ஸ் அவுட் பண்ணி எந்திரிச்சிருக்கணுமே, இன்னும் எப்படி எந்திக்காம இருக்காருன்னு சொல்லி பார்த்தா டவார்னு எந்திச்சிட்டான். எஞ்சது மட்டும் இல்லாம மூஞ்சில துப்பி விட்டான் பேசுறேன்ற பேர்ல. அதுக்கு திவ்யா பாருங்க மூஞ்சில எச்சிட்டிருக்காம பேசுறா, உனக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி துஷாரும் திவ்யாவும் போடக்கூடிய சண்டை என்னமோ சீரியஸா தான் இருக்கு. ஆனா பாக்குற நமக்கு அது காமெடியா தான் இருக்கு. நேத்தனா குளிக்கிறதுக்கு ஒரு சண்டை போடுறான், இப்ப எச்சி துப்பி சண்டை போட்டுருக்கேன். ஆக மொத்தம் துஷார் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்தாலும் வந்தான் எப்படியாச்சும் பேசி வெளியே வந்துடணுன்றதுக்காக என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். துஷார் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாருக்கு வந்து வருத்தமா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரோராக்கு தான் வருத்தமா இருக்கும். என்ன இவன் நம்மளோட பீன் பேக்ல தானே உட்கார்ந்துட்டு இருந்தான், இந்த வாரம் முழுக்க திவ்யா கிட்ட போய் காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கான், ஒருவேளை இந்த வாரம் சேவ் ஆயிருவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் யோசிக்கும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாரம் அரோரா நாமினேஷன்ல வரல, துஷார் மட்டும் தான் நாமினேஷன்ல இருக்கான். அவன் தான் கொஞ்சம் வீக்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது அவனுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம எவிக்ட் ஆயிருவோமோ இந்த மாதிரிலாம் பண்ணா மக்கள் நமக்கு ஆதரவு காமிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல கெமி அங்கே இருந்து வந்தாங்க பாருங்க பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுங்க, பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்து எல்லாரும் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே திவ்யா அதுக்குமே ஆமா பெரிய பிக் பாஸ் பிக் பாஸ் கூப்பிட்டு எனக்கு எவன் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இன்னைக்கு மட்டும் பிக் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு பில்லோவெல்லாம் தூக்கி கீழே எரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது விஜய் சேதுபதி கிட்ட சார் நீங்க வந்து நிக்கிறீங்க அம்பிட்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார், என்ன சார் டிக்னிட்டி, என்ன சார் டெக்கோரம், என்ன சார் டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு இவங்க காட்டக்கூடிய டிசிப்ளினும் இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய டெக்கோரமும் இவங்களுடைய டிக்னிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப அருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பார்வதி ஒரு பக்கம் அடக்கிறதுக்கான முயற்சியில இவங்களே ஒரு பார்வதியா மாறிட்டு இருக்காங்க, அது எல்லாமே ஓகே தான். பட் இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா அடுத்தவங்க கிட்ட கத்தாதீங்க, டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க, டிசிப்ளினா இருங்கன்னு, அதுக்கான எக்ஸாம்பிளா இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறது தானே இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கும். ஆனா இதுல ஹைலைட் இவ்வளவு குழப்பத்தையும் பண்ணிட்டு பிக் பாஸ் வந்து கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுவாப்ல, கெஸ்ட் எங்க வராங்கன்னு அப்படி பாரு
உடனே விக்கல் விக்ரம் இது ஒண்ணுதான் குறைச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தொலைக்கடா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கடுப்பாயிட்டாப்ல. அதுக்கப்புறமா விக்கல் விக்ரம் மேனேஜரா சாண்ட்ரா கொஞ்சம் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பார்த்தாப்ல. சாண்ட்ரா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகடு ராண்டெல்லாம் போட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அங்கேருந்து வந்துட்டு நீ தானப்பா மேனேஜர், என்ன உங்ககிட்ட கண்ட்ரோலே இல்லையே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. உடனே வந்து மறுபடியுமே விக்கல் விக்ரம் இறங்கி வந்து சாண்ட்ரா கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பார்த்து நவுட்டிட்டு போற அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பொசிஷனை வந்து மாத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விக்கல் விக்ரமும் வேற வழி இல்லாம பார்வதி கிட்ட ஒரு ரெக்வெஸ்டா இங்க பாருமா நம்ம டீமுடைய நலத்துக்காக உன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்தாப்புல. ஆனா பார்வதி இதெல்லாம் கெட்ட வார்த்தையிலே வராது, அவங்க சும்மா பேசிருக்காங்க, அவங்க பேசாத பேச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே அட போங்கடா நீங்களும் உங்க மேனேஜர் ரோலும் நான் எடுத்து எரிஞ்சிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கழட்டிட்டு நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணிட்டேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால இந்த டீமை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டாப்ல. மேனேஜரா இருந்து என்னால வீட்டை ஆர்டர்ல கொண்டு வர முடியல, ஐ அம் ரிசைனிங் ஃப்ரம் மை பொசிஷன். சோ சாண்ட்ரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் படி ஒரு ஆள் வந்து ரிசைன் பண்ணனும், இல்லனா ஃபயர் பண்ணனும், இல்லனா ஸ்வாப் பண்ணனும். சோ இப்போ வந்து ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால சாண்ட்ராக்கு வந்து 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனும், அந்த 2 டாஸ்க்ல ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். ஐ அம் வெரி சாரி. ஆனா இதுல விக்கல் விக்ரம் அவருடைய போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ திவ்யாக்கு பயங்கரமான சந்தோஷம், நல்ல வேளை நம்ம மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இந்த மேனேஜர் ரோல யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செகண்ட் டைம் செகண்ட் டேவே விக்கல் விக்ரமே ரிசைன் பண்ணிட்டாப்ல. நான் தான் சொன்னேன்ல இது யாராலையும் பண்ண முடியாதுன்னு, நீங்க மறுபடியும் ப்ரூவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரூவ் பண்ணதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே திவ்யா பண்ணதை விட செகண்ட் டே விக்கல் விக்ரம்க்கு அந்த மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சது ரொம்ப பொறுப்பாகவும் சூப்பராகவும் எல்லாத்தையும் பக்காவா மேனேஜ் பண்ணி எல்லாரையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாப்ல. எங்க குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமா சாண்ட்ரா ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த குழப்பத்தை தான் விக்கல் விக்ரமால மேனேஜ் பண்ண முடியாம அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாப்ல. பட் வேற வழியே இல்லாம சரி ஓகே இந்த சீக்ரெட் டாஸ்க்கை எப்படியாச்சும் நவுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாம அந்த மனுஷனுக்கு ஓவரான பிரஷர் கொடுத்து கரெக்ட்ல ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க. முடியாது நேத்து நான் உங்ககிட்ட சொன்னது உண்மைதான். உட்காருங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பாருங்க வந்திருக்க கெஸ்ட் கிட்ட உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஆல்ரெடி கெஸ்ட் எல்லாம் இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல விரக்திக்கே போயிட்டாங்க இல்லையா, சோ முடிஞ்ச அளவுக்கு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கிரியேட்டிவாவே இல்ல, டீம் ஒர்க் இல்ல, டீமா சேர்ந்து எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் பண்ற மாதிரி இல்ல, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, சாரி டு சே தட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. அவர் அழுகிறத பார்த்து பிரஜனும் திவ்யாவும் உன் மேல தப்பு இல்லப்பா, நீ வந்து நல்லாதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருந்தாங்க. வேணாம் இந்த மாதிரி பாராட்டி என்ன வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்ப மேனேஜரை மாத்தணும், அடுத்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா வினோத் மறுபடியும் விக்கல் விக்ரமே ஓகே சார் அப்படிங்கிற போயா அங்கிட்டு ஏயா எங்க உசுரை போட்டு எடுக்கிறீங்க, இந்த விக்கல்ஸ்ங்கிற பிராண்டை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கணும் தெரியுமா, அதை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, நான் வந்து என்டர்டெய்னர்யா என்னையே அழக வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த மனுஷன் மெயினா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் கிடைக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் கிரெடிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சேன், ஆனா கடைசியில என்னையே இப்படி உட்கார வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. எனக்காக அடுத்து ஒருத்தர் நிறுத்திட்டீங்கடா, ஒழுங்கா இந்த டீமை வேலை பாருங்க. அண்ட் விக்ரம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்து பிரஜன் அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரூம்குள்ள பார்த்தா கெஸ்டா வந்து தீபக் ஏங்கி அழுதுகிட்டு இருக்காப்ல. அவர் எதுக்கு அழுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இந்த வீட்டில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம இருந்த வீடு இந்த வீட்டில் இப்படிலாம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மனுஷன் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆக மொத்தம் ஹோட்டல் டாஸ்க்ன்ற பேர்ல ஒன்று ஆரம்பிச்சு கடைசியில் அது எமோஷனல் டாஸ்க்ன்ற மாதிரி முக்கு வந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி இந்த கேப்ல நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இப்பட்டால் அடுத்த மேனேஜர் அப்படின்னா நான் சபரியை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியேட் பண்ணாங்களா. உடனே பிரச்சனை அதெல்லாம் பிக் பாஸ் சொல்ல உட்காருமா அப்படிங்கிற மாதிரி மொக்க கொடுத்தா இங்க பாருங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சு. அப்புறம் வர பிரச்சனை அவங்க சொல்றதெல்லாம் எல்லாரும் இப்படி வந்து கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காமிச்ச உடனே இன்னொரு பக்கம் திவாகரன் வினோத் 2 பேரும் பொங்கி எஞ்சிட்டாங்க. அப்ப வினோத் சொல்றாப்ல இங்க பாருங்க நான்லாம் சிங்கிள் ஆடிட்டு இருக்கேன், யாரு கூட சேர்ந்தெல்லாம் ஆட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போயிட்டு இருந்துச்சா. அப்ப கனி எஞ்சி வந்தாங்க, இங்க பாருங்க எது கெஸ்ட் வந்து சாப்பாடு கொடுத்தோம் வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்ப சாப்பிடாம வேற இருக்காங்க, இங்க விக்கல் விக்ரம் அழுதுட்டு இருக்கிற அதே டைம்ல உள்ள வந்து தீபக்கும் அழுதுட்டு இருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. இது எவ்வளவு அசிங்கம்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு தயவு செய்து சென்சிபிளா நடந்துக்கணும். சோ கனி வந்து சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு கொஞ்சமா சென்சிபிளா ரியாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் வாங்க நம்ம ஓட்டிங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேனேஜர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு 2 பேர் வந்து சொன்னாங்க. இதுல அதிகமான பேர் யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 பேர் வந்து சபரிக்கு ஓட் பண்ணாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இந்த வாட்டி சபரி தான் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி யார் எஞ்சி வந்து இன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி இன்ஃபார்ம் பண்ணாங்களா. அதுக்குமே அதெல்லாம் சொல்ல வேணாம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பார்வதிக்கு கரெக்டான ஆள் வந்து
சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பிரஜன். இவங்க 3 பேர் தான்டா. இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்வதி கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர்ல பார்வதியை தெரிச்சு ஓடிரணும்டா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க 3 பேர் என்ன கேம் ஆடுறாங்களோ இல்லையோ, ஆனா பார்வதியை துரத்துற கேம் ஆடுறாங்க. அது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ் இல்ல நாங்க வந்து ஏஎம் போஸ்ட்ல இருந்து சொல்லலாம். அண்ட் பார்வதியும் ஒரு பக்கம் இந்த டாஸ்கை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிரணும் அப்படி சொல்லி துடிக்கிறாங்க. இப்போ கூட புதுசா மேனேஜர் இருக்கார்ல சபரி, அவர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சபரி மே ஐ டிஸ்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கொஞ்சம் டைம் கொடு, போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. அதை பார்த்து எஃப்ஜே நீ மட்டும் தான் பேசுவியா, நானும் போய் பேசுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதிரியே எஃப்ஜே போய் பேசிட்டு இருந்தோன்னே, ஐயோ அம்புட்டு பேர் சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்றாங்க, டார்ச்சர் அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிட்டாங்க. ஸோ பார்வதிக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட்டை இப்போதான் வீட்டில் இருக்கிறலாம் சேர்ந்து கரெக்டாக கொடுக்குறாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. சரியா நீ சொல்லிட்ட, அதனால உனக்காக வெயிட் பண்ணி அப்புறம் பேசிக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அமித் போய் பாத்ரூம் கிட்ட வந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இந்த மனுஷன் எதுக்காக அழுகிறாரு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை சாண்ட்ரா போடா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்களே, மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்கன்றதை யோசிச்சு எதுவும் அழுதாரா, இல்லை பிள்ளைங்களாம் வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் நடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத யோசிச்சு அழுதாரா என்ன ஏதுங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா சாண்ட்ரா போயிட்டு சபரி கிட்ட இங்கே பாரு திவாகரை டீம் சேஞ்ச் பண்ணு, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண உடனே சபரி என்ன யோசிச்சாப்புல, சரி ரைட்டு, அதாவது பிக் பாஸ் எப்படி வந்து நம்மளுடைய ரோலை மாற்றி விடுறதுக்காக கேட்பார்ல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி திவாகரை மாற்றி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாப்புல. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் கரெக்டாக கேட்டாப்ல, சரி ஓகே சபரி நீங்கள் மேனேஜர் ஆயிட்டீங்க, உங்கள் ரோலை யாருக்கு மாற்றி விட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது குட் லக் ஸ்டாச்சு திவாகர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. திவாகர் சரி ஓகே நமக்கு தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெடியாக உட்காந்துட்டாப்ல. அந்த கேப்பில் வியனா என்ன பண்ணாங்க, குக்கிங் டீமில் எனக்கு வேலை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு இந்த குட் லக்ல இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. குக்கிங் டீம்ல எனக்கு வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, குட் ஸ்டார்ட்டுக்கு போக மாட்டேன். அதை பார்க்கும்போது அட பாவிகளா, நேற்று கரெக்டாக சாண்ட்ரா அங்கிருந்தா ஆரம்பிச்சாங்க, கடைசியில் விக்கல்ஸ் விக்ரமுடைய மேனேஜர் போஸ்டிங்க அதுதான் பிடிச்சி விட்டுச்சு, இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சபரியுமே விடாம அப்படி இப்படின்னு சுத்தி இங்கே பாருங்க, உன்னை வந்து டீம் நல்லா இருக்குன்னா நீ அது பொறுப்பை ஏற்றுறாங்கணும், ஓகே வேணா லவ் யூனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு அதில் விருப்பம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி எஞ்சி நின்று இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் வியனா அவங்க கடமைக்கு வந்து இங்கே பாருங்க, அதாவது அவங்க வந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்கள திரும்ப டீம்ல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வியனா சைடுக்கு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாது எனக்கு என்ன தப்பா பேசுவான். ஸோ ஃபைனலாக சபரி வந்து வியனா என்ன சொன்னார்னா, இப்போ என்னம்மா உனக்கு குக்கிங் டீமில் வேலை பார்க்க பிடிக்கல அவனு தானே, சரி விடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன்னை டீம் ஸ்வாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. வியனாவுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த ஸ்வாப் நடந்தாலுமே சாண்ட்ராவுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, அமித் பார்கவ் போய் அழுதுட்டு இருந்தார் இல்லையா, அந்த மனுஷன் யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு அந்த கேம்க்கே வரல, நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஸோ யாராச்சும் ஒரு ஆள் வாலண்டரா ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே அந்த டாஸ்க்ல இருந்துச்சு. ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால சாண்ட்ராக்கு பிக் பாஸ் கொடுத்த அந்த 2 டாஸ்க் 3ல 2 டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் இந்த விளையாட்டுக்கே வரல சார். ஓகே ஐயா. அதுக்கப்புறமா சபரி எல்லார்கிட்டையுமே பேசி ஒரு வழியா திவாகரை வந்து அந்த ஸ்டாச்சுவா இருக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டாப்ல. ஸோ ரோல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயமும் நடந்துச்சு. வியனா வந்து ஸ்வாப்பிங்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா கொடுத்த 3 டாஸ்க்ல 3 டாஸ்க்குமே ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் அடுத்தவங்கள நாமினேஷன் ஃப்ரீ பண்ணக்கூடிய இந்த 2 பவருமே வந்து கிடைக்க போகுது. பட் அது வந்து இவங்க எடுத்துக்க போறாங்களா இல்ல பிரஜனுக்கு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயமே. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் இந்த டாஸ்க்ல பெருசா எதுவுமே பண்ணல, முழுக்க இந்த டாஸ்க்ல எஃபோர்ட் போட்டு பண்ணது வந்து சாண்ட்ரா தான் அப்படிங்கிறதுனால அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து அவங்க தான் எடுத்துக்க போறாங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ மட்டும் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வியனா வந்து சொன்னா இல்ல உங்க இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறமா திவாகர் தான் புதிய குட் லக் ஸ்டாச்சு அப்படிங்கிறதுனால அந்த மனுஷனுக்கு அந்த காஸ்டியூம்லாம் எடுத்து போட்டு விட்டு புதிய மீசைனால பெரிய மீசை எடுத்து ஒட்டி விட்டாங்க பாருங்க. ஆள் நல்லா மொரட்டு மனுஷனா இருந்தாப்புல. அண்ட் இந்த மனுஷனுக்கு தான் இந்த கெட்டப் ரொம்ப பக்காவா இருக்குடா, அம்சமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அந்த மனுஷனை கொண்டு போய் வெளியே நிக்க வச்சுட்டு சபரி சொன்ன முதல் வார்த்தை, அண்ணே இந்த செகண்ட்ல இருந்து நீங்க பேசக்கூடாதுனே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளதான் போனாப்புல. வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்க நடிப்பு அரக்கன் சொல்லி கத்திட்டு இருந்தாரா. அங்கிருந்து பிரவீன் ஓடி கத்தக்கூடாதுனே நீ பேசக்கூடாதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, எப்பா கடைசியா 2 வார்த்தை மட்டும் பேசிக்கிறப்பா, மக்கள் கிட்ட பேசிக்கிறப்பா, கிட்ட போட்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி பேசி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வணக்கம் தமிழக மக்களே நான் தான் உங்க நடிப்பு அரக்கன் சொல்லி பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கட்டபொம்மன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. கடத்துல சபரி மறுபடியும் ஓடி விட்டார். அண்ணே கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஸ்டாச்சு கத்திட்டு சொல்லி கேட்கறாங்க, கொஞ்ச நேரமாச்சு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா நிக்க வச்சுட்டு போறாரு. நான் சிலையா மாறிடுவேன். அதுக்கப்புறமா பாருங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல முழுக்க நான் பயங்கர பொறுப்பா தான் செயல்படுவேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ரம்யா கிட்ட போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் இடத்துல உட்காரணும், நீங்க இங்க உட்காந்துட்டு எல்லா வேலையும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன பார்வதி சும்மா குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசுறதுக்குலாம் எல்லாருமே இந்த வீட்டில் இப்ப கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆனா பார்வதி நான் இந்த இடத்துல வாயை கொடுக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி அடக்கி வாச்ச மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமாவும் என்ன பண்ணாங்க, திவ்யாவும் சாண்ட்ராவும் அவ சொல்லிட்டானா நீ உட்காரணுமா வா அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்பயுமே ரம்யா அங்கேருந்து வந்து பார்வதியை பார்த்து இந்த குட்டிச்சாத்த தொல்லை தான் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு வரக்காங்க. இது ஒரு பேய் இது. அப்புறமா திடீர்னு மனோஜ் சார் வந்து உள்ள வந்தாப்ல, இவர் எதுக்கு உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய பையன் வந்து புதுசா ஒரு படம் நடிச்சிருக்காராம். அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது, அதை ப்ரோமோட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாப்ல. அப்ப கூட நம்ம நடிப்பா இருக்கேன் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுற பாட்டுக்கு இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அடுத்த கர்ணன் படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாப்ல. சார் கர்ணன் படமா நான் பண்ணுவேன் சார், செம்மையா பண்ணுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கடத்துல மனோஜ் சார் இவர் கெஸ்டா உள்ள வந்திருக்கப்பா, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி மொக்க கொடுத்து உட்கார வச்சுட்டாரு. உள்ளத்தின் நல்ல உள்ளம் அது அவர் பண்ணுவாரு சார். அண்ட் ஒன்ஸ் மனோஜ் சார் வெளியே போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா அந்த 3 கெஸ்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 2 பெஸ்ட் எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணி நீங்க ஸ்டார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 3 பேரும் சேர்ந்து பிரவீன் அண்ட் சபரி இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணி இவங்க 2 பேருக்கு வந்து ஸ்டார் கொடுத்தாங்க. அண்ட் இவங்க 2 பேர் ஸ்டார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர் தான் அடுத்த வாரம் நடக்க போற கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்களாம். சபரி பிரவீன் அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வான போட்டியாளர்கள். அண்ட் 2 மேனேஜருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். கடைசியா 3வது மேனேஜரா சபரி ஆயிருக்காப்ல. அந்த மனுஷன் இந்த டாஸ்க்ல என்னதான் பண்ண போறாரு, இதுல என்ன பாடுதான் பட போறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள ஹோட்டல் டாஸ்க் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா 3 கெஸ்ட் கிளம்பிடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்ல அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரை இன்னுமே வீட்டில் தான் வச்சிருக்காங்க. பிரியங்கா, மஞ்சுரி, தீபக், enjoy the rest of your stay. சோ கெஸ்டா வந்த 3 பேருமே வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ரோல்ல தான் அவங்க இருந்தாங்க. இவங்களுமே இவங்களுக்கு கொடுத்த ரோல்ல தான் இருந்தாங்களே தவிர்த்து பர்சனலா பேசிக்கூடிய வாய்ப்பு எதுவுமே பெருசா கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த ரோல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இப்போதான் இவங்க எல்லாருமே வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிப்பாங்க. சோ வெளியே நடக்குது இந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க ஷேர் பண்ண போறாங்களா, ஒவ்வொருத்தரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத ஷேர் பண்ண போறாங்களா, இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ண போறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மேபி அதனால தான் இன்னுமே இவங்க 3 பேரையும் இந்த வீட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இவங்க ஷேர் பண்றதை வச்சு என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுது, அது மூலியமா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடு பொறுத்த வரைக்கும் அது இந்த டாஸ்கே முதல்ல ஒரு சுவாரஸ்யம் இல்லாத டாஸ்காக தான் இருந்துச்சு. அந்த டாஸ்க்குள்ள பல விஷயங்களை சம்பந்தமே இல்லாமல் போட்டு குழப்பன்னு குழப்பி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க தவிர்த்து இது என்ன டாஸ்க் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் முழுக்க தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த ஹோட்டல் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல எல்லாருமே கடந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல என்னதான் ஃபன் அப்படிங்கிற மாதிரி சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி போட்டு காமிச்சாலுமே எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும், இதை எல்லாருமே எந்த அளவுக்கு ஃபன்னா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுமே கேள்விக்குறி தான். ஏன்னா சாண்ட்ரா இந்த சீக்ரெட் டாஸ்க்ல அங்கங்க கொஞ்சம் எல்லாம் மீறதான் செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் அமித் பார்கவ் பார்த்து போடா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன விஷயமாகட்டும், இன்னொரு பக்கம் தும்முறை அப்படிங்கிற பேர்ல மஞ்சரியுடைய சாப்பாட்டுல தும்மி விட்டதாகும், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போன மாதிரி இருந்துச்சு. எம்ப்ளாயிஸ்குள்ள பண்ணக்கூடிய குழப்பங்கள் ஓகே அப்படினாலுமே அதை வந்து கெஸ்ட் கிட்ட காமிச்சிருக்கணுமா, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல வருமா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.